சிஎஸ்கே ஆர்சிபி இடையிலான ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 17வது சீசனின் முதல் 8 போட்டிகளில் ஒரேயொரு வெற்றியை மட்டும் பெற்ற நிலையில் அடுத்து தொடர்ந்து அதிரடி காட்டி வருகிறது. முதல் 8 போட்டியில் ஒரு வெற்றியை பெற்ற ஆர்சிபி அடுத்த 5 போட்டிகளிலும் ஆர்சிபி அபார வெற்றிகளை பெற்று அசத்தி வருகிறது. இதனால் நெட் ரன் ரேட்டும் அபாரமாக இருக்கிறது. ஆர்சிபி அணி கடைசி 5 போட்டிகளிலும் அபார வெற்றிகளை பெற்றதால் அந்த அணி 13 போட்டிகளில் 6 வெற்றிகள் பெற்று 0.387 நெட் ரன் ரேட்டுடன் 5வது இடத்தை பிடித்துள்ளது. ஆர்சிபி அணி இப்படி திடீரென்று அசுர பார்முக்கு திரும்பியிருப்பது சிஎஸ்கேவுக்குதான் பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. ஆம், இரு அணிகளும் சந்திக்கும் கடைசி போட்டிதான் பிளே ஆஃப் சுற்றின் 4வது இடத்தை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது. சிஎஸ்கேவுக்கு எதிரான கடைசி போட்டியில் ஆர்சிபி அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றாலோ அல்லது 18.1 ஓவர்களில் இலக்கை எட்டி வெற்றியை பெற்றாலோ சிஎஸ்கேவை 5வது இடத்திற்கு தள்ளி ஆர்சிபி அணி 4வது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். இந்நிலையில் பெங்களூரில் நடைபெறவுள்ள ஆர்சிபி சிஎஸ்கே இடையிலான ஆட்டம் மழை காரணமாக பாதிக்கப்பட 80% வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆட்டத்தின் ஓவர்கள் குறைக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. இரவு 10:30க்கு மழை நின்று 10.86க்குள் போட்டியை ஆரம்பித்தால் 5 ஓவர்கள் வரை கொண்ட ஆட்டமாக மட்டுமே நடத்த முடியும். அப்போது ஆர்சிபி அணி முதலில் களமிறங்கினால் 5 ஓவர்களில் 80 ரன்களை அடித்து 62 ரன்களில் சுருட்ட வேண்டும். ஒருவேளை சேசிங் என்றால் சிஎஸ்கே 5 ஓவர்களில் 81 ரன்களை அடித்தால் ஆர்சிபி அணி 3.1 ஓவர்கள் முடிவில் இலக்கை சேஸ் செய்திருக்க வேண்டும். 5 ஓவர்கள் கொண்ட ஆட்டம் நடைபெற்றால் இது நடந்தால் மட்டுமே ஆர்சிபியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். 7 ஓவர்கள் கொண்ட ஆட்டம் என்றால் ஆர்சிபி முதலில் களமிறங்கும் பட்சத்தில் 100 ரன்களை அடித்து சிஎஸ்கேவை 82 ரன்களில் சுருட்ட வேண்டும். ஆர்சிபி சேசிங் செய்தால் 101 ரன்கள் என்ற இலக்கை 5.1 ஓவர்களில் சேஸ் செய்ய வேண்டும். 10 ஓவர்கள் கொண்ட ஆட்டம் என்றால் ஆர்சிபி முதலில் களமிறங்கும் பட்சத்தில் 130 ரன்களை அடித்து சிஎஸ்கேவை 112 ரன்களில் சுருட்ட வேண்டும். ஆர்சிபி சேசிங் செய்தால் 131 ரன்கள் என்ற இலக்கை 8.1 ஓவர்களில் சேஸ் செய்ய வேண்டும். 15 ஓவர்கள் கொண்ட ஆட்டம் என்றால் ஆர்சிபி முதலில் களமிறங்கும் பட்சத்தில் 170 ரன்களை அடித்து சிஎஸ்கேவை 152 ரன்களில் சுருட்ட வேண்டும். ஆர்சிபி சேசிங் செய்தால் 152 ரன்கள் என்ற இலக்கை 13.1 ஓவர்களில் சேஸ் செய்ய வேண்டும். இப்படி நடக்க வாய்ப்பு உள்ளதா? வர்ணபகவான் வரத்தால் ஆர்சிபி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா? நீங்களே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும்.